வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இதனோட அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைச்சுக்க முடியும். எதன் மூலமா அப்படின்னா, உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு மூலமா. அதுக்கான அடிப்படை தகவல்களான பிரெயின் மற்றும் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பிரெயின் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய மனநிலையை ஒருங்கமைக்கிற நமக்கு கண்களுக்கு தெரியாத உடலமைப்பு மென்டல் பாடின்னு சொல்லுவாங்க. இதையும் பிசிக்கல் பாடி நம்ம வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய உறுப்புகளா இருந்தாலும் வெளி உலக தொடர்புகளோட கனெக்ட் பண்ணி இருக்கிற விஷயமா இருந்தாலும் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைத்து நம்மளுடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துற ஒரு உறுப்பா மூளை செயல்படுது. அதனால மூளை பற்றிய ஆச்சரியமான தகவல்களாகட்டும், அடிப்படை தகவல்களாகட்டும், அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் ஆகட்டும், அதனுடைய பார்ட்ஸ் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய வீடியோக்கள் முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு பார்க்குறோம்னா, நம்மளுடைய உணர்ச்சிகள் வெவ்வேறு உணர்ச்சி நிலைகள் இருக்கு இல்லைங்களா? சோகம், கவலை, சந்தோஷம், அதிக அளவு சந்தோஷம், மீடியமான சந்தோஷம், அதிக அதிர்ச்சியான விஷயங்கள், நாள்பட்ட மன மன அதிர்ச்சி, மன வலி, மன உளைச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு தனி ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாம உள்ள நம்மளுடைய எனர்ஜி கொடுக்குற இன்சுலின் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே தனித்தனி உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கிறதுனால இது மூளையோட சேர்ந்து ஒருங்கிணைந்து வேலை செய்து நம்மளுடைய உடலை கட்டுப்படுத்துறதுனால இந்த ஹார்மோன்கள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமான ஹார்மோன்கள் என்டார்பின் ஆகட்டும், டோபமைன் ஆகட்டும், செரட்டோனின், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சேட் ஹார்மோன், ஒரு சேட் ஹார்மோன் சொல்ல முடியாது, இது ஒரு பாதுகாப்பான ஒரு கத்தி, அந்த மாதிரியான ஹார்மோன். அது நம்மளே திரும்ப நம்மளை நாம சிதைக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சேட் ஹார்மோன்ஸ், பேட் ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய அட்ரினலின், கார்டிசோல், இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததா வந்து டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து சிலதெல்லாம் பார்த்துருக்கோம். கிரெலின் அண்ட் லெப்டின், அந்த மாதிரியான ஹார்மோன். அதுக்கு அடுத்தது வந்து ஈஸ்ட்ரோஜன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் பார்க்கலாம். ஸோ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென் அண்ட் உமன் அப்படின்னு பார்க்கும்போது உமன்ஸ்க்கு வந்து நிறைய இதில் வந்து ரோல் இருக்கு. இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஹார்மோன். அது என்னத்துக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நியர்பை ஒரே ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும், ஆனால் அது கிடையாது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியும் அண்ட் எலும்புகளை வலுப்படுத்துதல், சரும பளபளப்பு, மனநிலை கோளாறுகள்லாம் வருது இல்லைங்களா அந்த பீரியட்ஸ் டைம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பங்கெடுத்துக்கிறது வந்து ஈஸ்ட்ரோஜன் பார்த்தோம். ஸோ இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் பத்தி பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். டென்ஷனையும் உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுல கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலையும் அமையும் அப்படின்னு பார்த்துருந்தோம். எலும்புகளை வலுப்படுத்துதல், சருமங்களை வந்து பளபளப்பா வச்சுக்கிறது அப்படின்றதுலாம் வந்து ஈஸ்ட்ரோஜனுக்கு பார்த்தோம். ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னா என்னன்னா, இது வந்து உள்ளுக்குள்ள கருப்பை வளர்க்கறதுக்கான ஒரு உயிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரை உருவாக்குற ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஸோ ஆரோக்கியமும் சந்தோஷமும் கொண்ட வாழ்க்கை ரகசியத்துக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உதவி பண்ணுது. ப்ரொஜெஸ்ட்ரான்னா என்ன அப்படின்னா, அதனுடைய முக்கிய பங்கு மாதவிடாய் சுழற்சியில ரொம்ப முக்கியமான ஹார்மோனா செயல்படுது. அண்டு கருப்பை வளர்க்கறதுல, அந்த கருப்பை சுவரை வந்து உருவாக்குறது தான் வந்து இதனோட மெயின் ரோல். அதாவது கருமுட்டை போயிட்டு உள்ள தங்குறதுக்கும், அதை சுத்தி பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கருப்பையை ஃபுல்லா ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து செயல்படுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பையை உருவாக்குறது, கருப்பையை தடிமனா வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒர்க் பண்றதுனால, ஸோ கருப்பை வீக்கா இருக்குன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இதுல இருந்து வெளியில இருந்து சிந்தட்டிக்கா வந்து இன்ஜெக்ஷனாகவும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு கருப்பை சமாச்சாரம், கருப்பை வீக்கா இருக்கு, குழந்தை வந்து தங்கலை நிக்கலை அப்படின்னா உடனே ப்ரொஜெஸ்ட்ரான் தான் முதல்ல இன்ஜெக்ஷனா டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் உள்ளுக்குள்ளேயே இயல்பா இயற்கையா சுரக்கிறது வந்து கம்மியானா, அதுல பிரச்சனை வந்தாதான் நம்ம வெளியில இருந்து இன்ஜெக்டபிளா எடுத்துக்கிறோம். பட் உள்ளுக்குள்ள எங்க சுரக்குது அப்படின்னா, கருமுட்டை வெளியேறது மாதாவிடாய்க்கு பிறகு கருமுட்டை வெளியேறும். அந்த கருமுட்டை வெளியேறது அந்த இடத்துல வந்து கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஒரு இயல்பாக, ஏன்னா நாளமில்லா சுரப்பிகள் தானே ஹார்மோன் எல்லாமே வந்து. ஸோ அந்த இடத்துல ஒரு தற்காலிகமா அந்த கருப்பை ஆரம்ப காலத்துல கர்ப்பமாகறதுக்கு ஆரம்ப காலத்துல இந்த கார்பஸ் லூட்டியம் தான் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் வந்து கருப்பையை உருவாக்குறதுக்கு, கருப்பையோட சுவரை ஸ்ட்ராங் பண்றதுக்கு, ஏன்னா கருமுட்டை உள்ள நிக்கணும் இல்லையா, அது குழந்தை உருவாகணும் இல்லையா, அதை தாங்குற அளவுக்கு நல்லா தடிமனா ஸ்ட்ராங்கா உருவாக்குறதுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கார்பஸ் லூட்டியம் தான் சுரக்கும். ஸோ இந்த சிறிய அமைப்பில் இருந்து தான் இந்த ஹார்மோன் சுரக்குது, கார்பஸ் லூட்டியம் என்ற அமைப்பில் இருந்து. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லாமல் இருந்தால் என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியானா, ப்ரொஜெஸ்ட்ரான் சுரக்கலைன்னா என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, மாதவிடாய் சுழற்சி தவறாகும், வலி பெயின் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் கூட ஏற்படும், குழப்பம் உண்டாகும். இதெல்லாம் வந்து ஒரு மன ரீதியாகவும் பிசிக்கலாகவும் பாதிப்பு வரக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம்.
ஸோ அது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா, சுவர் தடிமன் ஆக்குறது. அந்த கருப்பை சுவரை வந்து நல்லா தடிமனாக்கும். கரு வளர்ச்சிக்கு ஏற்ற முட்டை வந்து கரு வளர்ச்சி, குழந்தை வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த ஹார்மோனோட வேலையா இருக்கு. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் குறைவா இருக்கிறது எப்படி நம்ம சமநிலைப்படுத்துவது அப்படின்னா, நல்ல தியானம் பண்ணணும், மன அமைதிக்கான பயிற்சி, ஆழமான பிரீத்திங் எக்ஸசைஸ் மற்றும் உடல் மனதை சாந்தப்படுத்தக்கூடிய அமைதியான பயிற்சிகளை வந்து நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்தும். ஸோ உங்களுடைய உடலும் மனசும் ஒருங்கிணைந்த ஆரோக்கியம் வேணும்னா ஹார்மோன் சமநிலை, ஆரோக்கிய வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணணும். சந்தோஷ வாழ்க்கையை, ஒரு மன அமைதியான சந்தோஷமான ஒரு 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 பிளசண்டான வாழ்க்கையை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து மேம்படுத்துறதுக்கான வழியா சொல்றாங்க. அண்ட் புரொஜெஸ்ட்ரான் கருப்பை வளர்ச்சிக்கு அவசியம். சமநிலை பராமரிப்புக்கு வந்து தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி இது பண்ணலாம். அதை தாண்டி நீங்க ஏற்கனவே நம்ம ஈஸ்ட்ரோஜனுக்கு என்ன பேசணும், நம்ம வந்து தாவர உணவுகள் ஜாஸ்தி எடுத்துக்கணும், காய்கறி, பழங்கள், கீரை வகைகளை வந்து ஜாஸ்தி எடுத்துக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணி உங்களுடைய தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி வந்து தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் போது, பயிற்சி எடுத்துட்டு வரும்போது உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கை, உடலும் மனமும் ஒருங்கிணைந்து மேம்பட்டு வரும். ஸோ அடுத்ததா முக்கியமான ஒரு ஹார்மோனோட சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.